ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ப்ரான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். டக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு அது நல்லா கிளாஸ் மாதிரி ஆனவுடனே அதில் தக்காளியை ஒரு 4 தக்காளியை மிக்சியில் போட்டு சர்ன்னு அரைச்சிட்டு அதை அப்படியே கொட்டணும். அழகாக கொட்டிட்டு அதில் இருக்கிற கொஞ்சம் இது கலந்து போட்டுடணும். அப்புறம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சியே வச்சுருக்கிறேன். அதை 1 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா 1/4 கிலோ தான், அதனால் கொஞ்சமாக தான் போடுறோம். போட்டு நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு அதை கொஞ்சம் தண்ணி, மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். அப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவேன். ஏன்னா எல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். நீங்களும் நிறையா போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக எல்லாம் குழந்தைங்க, என் பேரன் பேத்தியெல்லாம் சாப்பிடணுன்னு. அப்புறம் மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு தட்டம் போட்டு, ஹை ஃப்ளேம் தான் இருக்குது இத்தனை, அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் தட்டம் போட்டு மூடி வச்சுடுவேன். அதுதான் என்னோடய டெக்னிக். எப்போயுமே உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு வீடியோலையும். அதை போட்டு வச்சுட்டு தட்டம் போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனவுடனே ப்ரான் பாருங்கள், ஒரு 1/4 கிலோ தான். ஏன்னா இன்றைக்கி மட்டன் பிரியாணி, சிக்கன் எல்லாம் பண்ணுறதுனால இது சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு பண்ணுறேன். பசங்க சாப்பிட்டோன்னு அதை அப்படியே கலந்து விட்டுட்டு அதை கொஞ்சம் தட்டம் போட்டு ஸ்லோ பண்ணி மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அது நல்லா கொஞ்சம் இதானவுடனே திறந்து வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பண்ணால் ஃபைனல் ப்ராடக்ட் இது தாங்க. பட்டை லவங்க பவுடர் வேணுனாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம்.